நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நிம்மதி வந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீர். எப்படி சொல்வேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றி நிம்மதி வந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீர். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட
யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை? தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை? தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேரலையின் வாயிலாக எங்களோடு இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மிகுந்த வாஞ்சையை காத்திருக்கிறதான எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கவனித்து எங்களை உற்சாகப்படுத்துகிறதான அருமையான தேவனுடைய மக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலே நாம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வைத்து அதை குறித்து பிரசங்கித்து அதை அந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்து அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை நிறைவேறுவதற்கு அன்பானவருடைய வழிவகை செய்கிறோம். ஆமென். இந்த மாதத்திலே கூட நான் இயேசுவின் நாமத்தில் முதலாவது உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் யோசித்து கொண்டிருந்த சமயத்திலே பரிசுத்த ஆவியானவர் கடந்த 2 நாட்களாக என் உள்ளத்தில் வைத்த ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு என்ற செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவேலுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். யோவேலுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அத்தியாயம் 25 மற்றும் 26 வசனங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய வருகிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய அப்பத்தை நான் பிட்டு தருகிறேன். நீர் இதை பெருக செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நீ நல்லவர், வார்த்தைகளை தந்தவர். நிச்சயமாக இந்த வார்த்தைகளால் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களோடு கூட என்ன வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் தேவனிடத்திலே யோசித்து கேட்டுக்கொண்டிருந்த சமயத்திலே யோவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்தின் பிற்பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தினபடியினால் அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். இந்த மாலை வேளையிலே திரும்ப தரும் தேவன் என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை விட நமக்கு கொடுப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறவர். என் அன்பானவர்களே, நிறைய நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், கடவுளுக்கு நாம் ஏதாவது கொடுத்தா கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். பாருங்கள், கடவுளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதில் பிரியப்படுறார். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே வேளையில் நாம் கொடுப்பதை விட நமக்கு கொடுப்பதிலே தான் அவர் அதிக சந்தோஷம் அடைகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை சமாரியாவின் வழியாக புறப்பட்டு போகிறார். சமாரியாவுக்குள்ளே போகும்பொழுது ரொம்ப பசியில், ரொம்பவும் அன்பானவர்களே டயர்டாக அவர் இருக்கிற அந்த சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும்.
இயேசு கிறிஸ்து 100% மனிதனாக இருந்தபடியினாலே நாம் எப்படி சாப்பிடலாம் சோர்ந்து போயிடுவோமோ அது போலவே அவரும் கூட சாப்பிடாத அந்த சூழ்நிலையில் சோர்ந்து போயிருந்தார். இயேசு கிறிஸ்து 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இந்த பூமியிலே வாழ்ந்தார். இப்போ நாம் எல்லாம் எப்படி சாப்பிடாமல் இருந்தால் சோர்ந்து போயிடுவோமோ அதுபோல் அவரும் கூட சாப்பிடாமல் இருந்ததுனால சோர்ந்து போயிருந்தார். இந்த சூழலில் தான் அவர் என்ன பண்ணான்னு சொன்னால் தம்முடைய சீஷர்களை உணவை வாங்கிட்டு வரும்படியாக அனுப்பிட்டு யாக்கோபின் கிணற்றில் வந்து உட்கார்றாரு. அப்படி உட்காரும் பொழுது அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ புறப்பட்டு வர்ற கதை உங்களுக்கு தெரியும். வேதவசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து அவங்கக்கிட்ட சில காரியங்களை பேசுகிறாரு. அப்படி பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் போய் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வான்னு சொன்னார். அந்த மாதிரி சில காரியங்களை சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, உனக்கு ஏற்கனவே 4 புருஷன் இருந்தாங்க, இப்படி இருக்கிறதும் உனக்கு புருஷன் இல்லை, ஆனால் நான் உனக்கு கொடுக்கிறேன் ஒரு ஜீவ தண்ணீர், அந்த தண்ணீரை குடிப்பேன்னு சொன்னால் உனக்கு தாகமே இராதுன்னு சொல்லி சில காரியங்களை அவளோட பகிர்ந்து கொண்டு தான் கொடுக்க போகிற ஜீவ தண்ணீரை குறித்து அறிவித்து ஜீவ தண்ணீரை அவங்களுக்கு கொடுக்கிறார். என் அன்பானவர்களே, இதுவரைக்கும் 5 மணவான்களை சந்தித்த சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே காணப்படாத ஒரு சந்தோஷமும் திருப்தியும் 6வது மணவாளனாகிய இயேசுவை சந்தித்த பொழுது கிடைத்தது. ஆமென். இந்த உலகம் கொடுக்கிறதை விட அதிகமாய் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். இந்த உலகத்திலே கிடைக்காததை நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இன்னைக்கு அன்பை உலகத்துக்கிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போல சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம். அன்பானவர்களே, பாசத்தை பிள்ளைங்கிட்ட எதிர்பார்த்து ஒருவேளை அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை பெற்றோராகி நீங்கள் காணப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது சமாதானத்தை எதிர்பார்த்து அதை கிடைக்காத ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம். உண்மையை எதிர்பார்த்து அது ஒருவேளை கிடைக்காத ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம். நீங்கள் எதிர்பார்ப்பது இந்த உலகத்தில் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான மணவாளன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவங்க பெரிய சந்தோஷம் அடைஞ்சு ஊருக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிற காரியம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ சீஷர்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு ஊருக்குள்ளே போயிருந்தவங்க மறுபடியும் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றாங்க. அவங்க வந்து பார்த்த உடனே இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னு சொன்னால் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பும் பொழுது அவர் ரொம்ப டயர்டாக இருந்தார். ஆனால் இவங்க உள்ளே வரும்பொழுது இவரை பார்க்குறாங்க. இவர் அப்படியே அதற்கு மாறாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. உடனே அவங்க வந்து சாப்பாடு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குது அப்படின்னாரு. உடனே அவங்க என்ன யோசித்தாங்க தெரியுங்களா? யாரோ இவருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க போல் இருக்குது அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டாங்களாம். இவர் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாருன்னு அவங்க சந்தேகப்பட்டாங்களாம். எதனால் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்தது என்று சொன்னால், அன்பானவர்களே, அவர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் இருந்தார். அதாவது சாப்பிடாமல் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சோர்வாக இருந்துச்சு இல்லையா? ஆனால் சாப்பிட்டு நிறைவான பிறகு ஒரு நல்ல உணவை சாப்பிட்ட பிறகு எப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும்? சாப்பிடாது இருக்கும்போது இந்த சோர்வு அப்படியே பறந்து போயிடும் இல்லையா? ஒரு நல்ல உணவை, நமக்கு பிடித்த ஒரு உணவை, ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா ஒரு பெரிய பரம திருப்தி நமக்குள்ளே வரும் பாருங்க, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவர்கள் பார்த்தார்கள். உண்மையிலேயே அங்கே அவர் தண்ணீர் கேட்கிறார். இன்னும் அந்த சமாரிய ஸ்திரீ அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் கூட கொடுக்கலங்க. தண்ணீர் கூட கொடுக்கல, இன்னும் அவருக்கு தண்ணி கூட கிடைக்கல. ஆனால் அன்பானுளே, சாப்பிட்ட மாதிரி அவர் இருக்கிறத அவங்க சீஷர்கள் பார்த்தாங்க. எதனால் இந்த சந்தோஷம் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அந்த சமாரிய ஸ்திரீ அவருக்கு தண்ணீர் கொடுத்தாள் என்பதால் அல்ல, அவர் தண்ணீரே கொடுக்கல. அல்லது அந்த சமாரிய ஸ்திரீ ஏதோ சாப்பாடு இவளுக்கு வாங்கி கொடுத்தாருன்னு அல்ல, அவர் சாப்பாடும் வாங்கி கொடுக்கல. ஆனால் அந்த சமாரிய ஸ்திரீக்கு இவர் ஒன்று கொடுத்தாருங்க, ஜீவ தண்ணீரை கொடுத்தாரு. அதை அவள் பெற்றுக்கொண்ட பொழுது இவருக்குள்ளே மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம அவருக்கு கொடுக்கிறதுல பெற சந்தோஷத்தை விட நமக்கு கொடுக்கிறதுல அதிக சந்தோஷம் உடையவராக இருக்கிறார். பாருங்க, பெத்தானியாவில் இயேசு கிறிஸ்து அடிக்கடி லாசரு வீட்டுக்கு போவார். லாசரு வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே வேதவசனம் சொல்கிறது, ஒரு நாள் அவரும் அவருடைய சீஷர்களும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால், மரியாளும் அவருடைய சகோதரியாகிய மார்த்தாளும் இயேசுவையும் அவருடைய சீஷரையும் வரவேற்றாங்க. மார்த்தாள் என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பத்தை கொடுப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு அவங்க கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அந்த சமயத்திலே மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே அமர்ந்து இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் மார்த்தாள் இயேசுவுக்கு ஏதாவது கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மரியாள்
இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்க. இந்த 2 பேரில் நீங்களும் நானும் யாரோ ரொம்ப நல்லவங்க, யாரோ ரொம்ப சிறந்தவங்கன்னு சொல்லுவோம்னா, நம்ம எல்லாம் யாரை தான் சிறந்தவங்கன்னு சொல்லுவோம்? மார்த்தாளை தான் சொல்லுவோம். ஏன்னா உள்ளே வந்திருக்கிற இயேசுவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விரும்பினாங்க இல்லையா? ஆகவே அவங்க தான் உண்மையிலே சிறந்தவங்க, அவங்க தான் நல்ல காரியத்தை செய்கிறாங்க நாம் சொல்லுவோம். ஆனால் மார்த்தாள் போய் இயேசு கிறிஸ்து கிட்ட, உம்முடைய அதாவது சகோதரி ஆகிய மரியாள், நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், வந்து உதவி செய்யாமல் இப்படி உங்கள் பாதத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்களே, நீங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்கிறது இல்லையா? அவள் தான் சின்ன பொண்ணு வந்து உட்காந்துருக்கிறா, போய் ஹெல்ப் பண்ணுமா மார்த்தாளுக்குன்னு சொல்லி அனுப்ப வேண்டாமா அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்ன பொழுது அவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியம் குறித்து கவலைப்படுற, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொன்னார். என் அன்பானவர்களே, கொடுக்கிற மார்த்தாளை விட, கொடுக்க விரும்புகிற மார்த்தாளை விட தன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிற மரியாளின் மீது அவர் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, நிறைய நேரங்களில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, கடவுள் அடித்து திருத்துவார்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கடவுள் வந்து அடித்து திருத்துகிறவல்ல, அவர் கொடுத்து திருத்துகிறவர். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். அடித்து திருத்துகிறவர் அல்ல, கொடுத்து திருத்துகிறவர். ஒரு வேளை அன்பான பழைய ஏற்பாட்டில் அடித்து திருத்தின கதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொடுத்து திருத்தின கதையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களிலே அவர் போய் கலிலேயா கடலில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுறார். யாருடைய படகை வாங்கி பிரசங்கம் பண்ணார்னா, பேதுருனுடைய படகை வாங்கி பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம்லாம் முடிஞ்சிருச்சு. உடனே பேதுருவை பார்த்து சொன்னார், ஆழத்தில் கொண்டு போய் வலைகளை போடுங்க அப்படின்னாரு. ஆனால் இவங்க நைட்ஸெல்லாம் இரவெல்லாம் வந்து பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காதபடினால, அதை ஏதோ அவர் சொல்கிறாரு, ஒரு நல்ல போதகராக இருக்கிறாரு, நல்லா டீச் பண்ணுறாரு, ஒரு வேளை ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று நடக்கலான்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு வலையை போட்டார் பேதுரு. நடந்த சம்பவம் வேதவசனம் சொல்கிறது, வலை கிழியத்தக்கதாக ஏராளமான மீன்களை பேதுரு பெற்றுக்கொண்டான்னு சொல்லி. அந்த இடத்துல பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். நான் உங்களை கேட்குறேன், இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருங்க. பேதுருடைய படகை எடுத்து தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட போய், நான் பாவியான மனுஷன், நான் வந்து ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், எனக்கு மீட்பு தேவை அப்படின்னு ஏதாவது பேதுரு சொன்னாரான்னா? சொல்லவே இல்லை. இவ்வளோ நேரம் பிரசங்கத்தை கேட்டார், அப்போல்லாம் எதுவும் அவருடைய உள்ளத்துக்குள்ளே எதுவும் நடக்கலை. ஆனால் கலிலேயா கடலுக்குள்ளே போய் திரளான மீன்களை பிடித்த பொழுது உடனடியாக அவருடைய இருதயத்துக்குள்ளே மாற்றம் வந்தது. திரும்ப சொல்லுகிறேன், பிரசங்கத்தை கேட்டு திருந்தாத பேதுரு இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்தது போது திரும்பினார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, கவனிங்க. நீங்கள் கர்த்தர் வந்து கொடுத்து திருத்துகிறவராக இருக்கிறார், அள்ளி கொடுத்து திருத்துகிறவர். சில நேரங்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் மனம் திரும்ப அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நாம் மனம் திரும்பாமலேயே கடவுள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நீங்கள் அப்படி பார்த்துருப்பீங்க. நீங்கள் போய் சில பேர்ட்ட ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற காரியம் என்னென்னா, நாங்கள் ஏங்க ரட்சிக்கப்படணும், கடவுள் எங்களுக்கு என்ன குறை வச்சுருக்கிறாரு கேட்குறாங்களா இல்லையா? நாங்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம், நாங்கள் ஏன் ரட்சிக்கப்படணும், நாங்கள் ஏன் வந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய காரியங்களை கேட்கணும், நாங்கள் ஏன் வந்து ஞானஸ்தானம் பெறணும், நாங்கள் ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும், எங்களுக்கு அது தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே கடவுள் எங்களுக்கு போதுன்ற அளவிற்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்குறாரு. எங்களுக்கு நல்ல வீடு இருக்குது, அருமையான வாகன வசதிகள் இருக்குது, எங்களுடைய பிஸ்னஸை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார், 4 பேர் கொடுக்கிற ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு நல்ல மரியாதையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்க, வர நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். கடவுள் எங்கள் ஜபங்களை கேட்கிறார், எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அப்படி இருக்கிற போது நாங்கள் ஏன் ரட்சிக்கப்படணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அன்பானவர்களே, அவர் அப்படி ரட்சிக்கப்படாத ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இனிமேல் நீ ரட்சிக்கவே பட தேவையில்லை, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, எதுக்கு தெரியுமா? நீ ரட்சிக்கப்படணுன்றதுக்காக உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. புரிஞ்சவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் நானும் கொடுப்பதை விட நமக்கு கொடுப்பதை குறித்த சந்தோஷம் அடைகிற தேவன் நம்முடைய தேவன். என் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த மாதம் எப்படி இருக்கும்? ஜூன் மாதத்தின் காரியங்களை குறித்து உங்களோட கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதுதான்.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா மாதங்களையும் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களுக்கு சரியாக நான் உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பானவர்களே, மார்ச் மாதம் துவங்கினதான இந்த கொரோனாவின் பாதிப்பு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த 4-5 மாதங்களாக பல்வேறு காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நிறைய பேர் தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறாங்க, ஏன்னா வாடகை கட்ட முடியல, ஆகவே வீடு இழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தங்கள் வேலைகளை இழந்திருக்கிறாங்க, ஏன்னா கம்பெனிஸில் வேலைகள் இல்லை, ஆகவே வேலைகளை இழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் மன நிம்மதி இழந்திருக்கிறாங்க, நிறைய பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் வீடுகளுக்குள்ளே இருந்தபடியினாலே மனதளவில் பாதிக்கப்பட்டவன்லாம் உண்டு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, என் அன்பானவர்களே வேலையை இழந்து, குடும்பத்தில் பிரிவினைகளை சந்தித்து, இப்படி பல்வேறு இழப்புகளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். சில ஊழியக்காரர்களுக்கு பெரிய கவலை இல்லைன்னு சொன்னால், கடந்த 3 மாதமாக என்னால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியல கவலையோடு கூட நாம் காணப்படுகிறோம். என் அன்பானவர்களே, இப்படி பல்வேறு விதமான கவலைகளிலே இழப்புகளின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன், வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களுக்கு சரியாய் நான் திரும்ப உங்களுக்கு பலன் அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார் தம்முடைய ஜனங்கள் மத்தியில். இந்த ஜனங்கள் தேசத்தை பார்க்குறாங்க, பாருங்க, தேசம் வெட்டுக்கிளிகளாலே அழிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, பச்சை கிளிகள் வந்து அற்புதமான அறுவடைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பழங்களை எல்லாம் தின்று தீர்த்து விட்டது. முசுக்கட்டை பூச்சிகள் வந்து பயிர்களை நாசம் செய்து விட்டது. எல்லாம் அறுவடை டைம், அந்த நேரத்தில் திடீர்னு வெட்டுக்கிளி உள்ள வந்துருச்சு, முசுக்கட்டை பூச்சி வந்துருச்சு, பச்சை கிளிகள் வந்துருச்சு. என் அன்பானவர்களே, எல்லாமே ஒரு பெரிய சேனையை போல் புறப்பட்டு வந்தபடியினாலே அறுவடைக்கு வைத்திருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இவர்களால் அறுவடை செய்ய முடியவில்லை. எல்லாமே பெரிய நஷ்டம், எல்லாமே பெரிய இழப்பு. நீங்கள் நான் சொல்கிறேன், கடந்த 3 மாதமாக பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். 3 மாதமாக பெரிய இழப்பை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் போட்ட பணம் கடந்த 3 மாதங்களாக லாக் ஆகி அது நிமித்தமாக நஷ்டத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். என் அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், இந்த 3 மாதங்களாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களை, நீங்கள் பட்ட பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். வருகிற மாதங்களிலே, வருகிற நாட்களிலே அவர் திரும்பவும் உங்களுக்கு அதன் பலனை அளிப்பார் என்று நான் சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் என்னோட ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, கடவுள் திரும்ப கொடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். ஹல்லேலூயா. நமக்கு திரும்ப கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். என் அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து வருகிற மாதங்களிலே, ஜூன் மாதம் மாத்திரமல்ல, ஜூலை மாதங்களிலும் தொடர்ந்து வருகிற மாதங்களெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருப்பீர்கள் சொன்னால், நீங்கள் கடந்த 3-4 மாதங்களிலே சந்தித்த நஷ்டங்களை எல்லாம் அவர் லாபமாக மாற்றுவார். கடந்த 3 மாதங்களில் நீங்கள் சந்தித்த போராட்டங்களை எல்லாம் அவர் வெற்றிகளாக மாற்றுவார். கடந்த 3 மாதங்களில் சந்தித்த இழப்புகளை அவர் ஈடுகட்டி உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கடவுள் நிறைய விஷயங்களை இழந்து போனதெல்லாம் திரும்ப தர்றாரு. அதில் ஒரே ஒரு காரியம், 1-2 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் நேரத்துக்கேற்றபடி பிரசங்கித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நிறைய காரியங்கள் சொல்லலாம், அதில் நேரத்துக்கேற்றபடி 2 காரியங்களை சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் இழந்து போன வல்லமையை அவர் திரும்பவும் தருவார். சொல்லுங்க எல்லாரும் என்னோட இணைந்து, இழந்து போன வல்லமையை திரும்பவும் தேவன் தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நான் அந்த வசனத்தின் 1-2 வசனங்களை மாத்திரம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலிருந்து. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உம்முடைய அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விடுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான்.
அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இந்த சம்பவத்தை நம்மில் அநேகர் அறிந்திருக்கிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எலிசா ஒரு கூட்டத்தோடு புறப்பட்டு யோர்தான் நதி கரை அருகே போகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க. எலிசா வெறுமனே ஒரு பிரசங்கியார் மாத்திரமல்ல, எலிசா ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, எலிசா அன்பானவர்களே அற்புத அடையாளங்களை செய்கிறதான ஒரு அற்புத ஊழியன் மாத்திரமல்ல. எலிசா அந்நாட்களில் இருந்ததான தீர்க்கதரிசிகளுடைய பாடசாலைகளுக்கு பெரிய முதல்வனாக, அந்த பாடசாலைகளுக்கெல்லாம் மேலே எல்லாரையும் கண்காணிக்கிற ஒரு ஸ்தானத்திலே அவர் காணப்பட்டார். பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காலத்தில் இருந்து பல்வேறு இடங்களில் தீர்க்கதரிசிகளுடைய பாடசாலைகள் ஏற்படுத்தப்பட்டது. முதல் தீர்க்கதரிசிகளின் பாடசாலையை நிறுவினவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா, தான் எப்படி தேவனுக்காக தீர்க்கதரிசன ஊழியம் செய்தனோ அதை போலவே தனக்கு அடுத்தது ஒரு கூட்டத்தை தீர்க்கதரிசிகளாக உருவாக்குவதற்காக சில இடங்களை அவர் தெரிந்து கொண்டார். குறிப்பாக அவருடைய ஊராகிய ராமா என்கிற இடத்திலே ஒரு தீர்க்கதரிசியுடைய பாடசாலை இருந்தது. ரெண்டாவது, எரிகோ என்கிற இடத்திலே ஒரு தீர்க்கதரிசியுடைய பாடசாலை இருந்தது. கில்காலிலே ஒரு பாடசாலை இருந்தது. பெத்தேலிலே ஒரு பாடசாலை இருந்தது. இந்த இடங்களிலெல்லாம் தீர்க்கதரிசிகளாக உருவாகிறவர்கள், தேவனுடைய தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்கிறவர்கள் எல்லாரும் அவர்கள் அங்கே பயிற்சி பெற்று கொண்டிருந்தார்கள். அந்த பயிற்சி களத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி கில்காலுக்கு போனார், எரிகோவுக்கு போனார், பெத்தேலுக்கு போனார், அப்புறம் யோர்தானுக்கு போனார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? எதுக்காக அதெல்லாம் அவர் அங்கங்கே போனாருன்னு சொன்னால், அங்கங்கே ஒரு பாடசாலை இருந்தது, தீர்க்கதரிசிகள் உருவாகிற இடம் இருந்தது. எல்லா தீர்க்கதரிசிகளையும் எலியா தீர்க்கதரிசி சந்தித்து விட்ட பிறகு கடைசியாக யோர்தானிலே போய், என் அன்பானவர்களே, அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளையும் அவர் சந்தித்து விட்டு யோர்தானிலே போய் நிற்கிறாரு. வானம் திறக்கப்படுகிறது. அங்கே இருந்து எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை நாம் படிக்கிறோம். நல்லா கவனிங்க. சாமுவேலுக்கு பிறகு எலியா அந்த தீர்க்கதரிசியுடைய பாடசாலைகளுக்கு பிரின்சிபலாக இருக்கிறார். எலியாவுக்கு பிறகு எலிசா அந்த தீர்க்கதரிசியுடைய பாடசாலைகளில் பிரின்சிபலாக விளங்குகிறார். என் அன்பானவர்களே, இப்படி தனக்கு அடுத்தது தேவனுடைய தீர்க்கதரிசிகளை உருவாக்குகிற ஒரு அருமையான ஊழியத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், சபையினுடைய பிரதான ஊழியங்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால், சபையானது தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். சபையானது ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபையானது மிஷனரிகளை எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபையானது தீர்க்கதரிசிகளை எழுப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு சபை தேவனுடைய ஊழியர்களை உருவாக்கலையோ, எந்த ஒரு சபை தீர்க்கதரிசிகளை எழுப்பலையோ, எந்த ஒரு சபை மிஷனரிகளை எழுப்பலையோ, எந்த ஒரு சபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்காக எழும்புகிற சேனையை எழுப்பலையோ, அந்த திருச்சபையானது ஸ்தாபிக்கப்பட்ட நோக்கத்தை தவற விடுகிறது என்று அர்த்தம். தேவனை பொறுத்த மட்டிலும் தனக்கு அடுத்தது இன்னொருவரை உருவாக்க வேண்டும் என்று தலைவர்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இந்த டிஎல் மூடியும் சிஎச் ஸ்பர்ஜனும் அவங்கெல்லாம் பைபிள் காலேஜில் போய் படிக்கலை, அவங்கெல்லாம் போய் வேத பாடசாலைகளில் படிக்கலை. ஆனால் அன்பானவர்களே, அவர்களுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்கள் வேதாகம கலாசாலைகளை, வேத பாட கலாசாலைகளை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் டிஎல் மூடியினுடைய வேதாகம கல்லூரியிலேயும் ஸ்பர்ஜன் அவருடைய வேதாகம கல்லூரியிலையும் படித்து பல ஆயிரக்கணக்கான பேர் தேவனுக்காக உலகம் எங்கிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல சபைகளில் இந்த பைபிள் காலேஜுக்கு போகிறதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பல சபைகளில் அன்பானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் போதிக்கப்படுகிறதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சரியான அணுகுமுறை அல்ல. ஆனால் சில சபைகள் வேதாகம கல்லூரியில் போய் தன்னுடைய ஊழிய ஆர்வம் உள்ளவர்கள் படிக்க உற்சாகப்படுத்துகிறாங்க. அதனால் நல்லா கவனிங்க, பைபிள் காலேஜை செலக்ட் பண்ணும்போது கூட நல்லா பார்த்து செலக்ட் பண்ணணும். அவங்க எதை விசுவாசிக்கிறாங்கன்றதை முதல்ல அறிந்து கொண்டு அப்படி செலக்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய சபைகள் இருக்கிற பயம் என்னன்னு சொன்னால், இவங்க அடிப்படையாக ஒரு விஷயத்தை விசுவாசித்து வளர்ந்து வந்திருப்பாங்க. ஆனால் சில வேதாகம கல்லூரிகளிலே இவருடைய விசுவாசத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டாக சில காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கும். நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. வேதாகம கல்லூரிக்குள்ளே போய் கடவுளே இல்லைன்னு வெளியே வந்த ஆட்கள்லாம் உண்டு. ஆமென். கடவுளே இல்லைன்னு வேதாகம கல்லூரிக்குள்ளே போய் கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு வெளியே வந்தவங்களும் உண்டு. நான் சொன்னது புரிஞ்சவங்க எல்லாம். கடவுள்
கடவுள் இருக்கிறார்னு சொல்லிட்டு உள்ளே போய் கடவுளே இல்லைன்னு வெளியே வந்தவங்களும் உண்டு. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கடவுள் இருக்கிறார்னு சொல்லி வெளியே வந்தவங்களும் உண்டு. ரெண்டுத்துக்கும் ஒரே காரியம்தான். என்னென்னா, அவங்க போன வேதாகம கல்லூரி எப்படிப்பட்டது, அங்கே போதித்த ஆசிரியர் எப்படிப்பட்டவள் என்பதுதான் காரணம். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், வேதாகம கல்லூரி மாத்திரமல்ல, நமக்கு அடுத்தது என்ன அன்பானவர்களே, தேவனுடைய ஊழியர்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எலிசா அந்த காரியத்தை ரொம்ப அற்புதமாக செய்கிறார். எழுப்புறது மாத்திரம் இல்லைங்க, ஊழியக்காரர் எழுப்புறது மாத்திரமல்ல, அவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்றா அவங்களோடு நின்று தோள் கொடுக்கிற ஒரு நல்ல தலைவனாக அவன் காணப்பட்டான். என் அன்பானவர்களே, நல்ல தலைவன் வெறுமனே ஆலோசனை சொல்லுகிறவன் மாத்திரமல்ல, நல்ல தலைவன் தன் தோலை கொடுக்கிறவனாக, உழைக்கவளுக்கு தன் தோலை கொடுக்கிறவனாக இருப்பான். அதோடு கூட அவன் தட்டி கொடுக்கிறவனாகவும் இருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். தேவன் அப்படிப்பட்ட தலைவர்களை எழுப்ப நாம் ஜெபிப்போம். பாருங்கள், சபைக்குள்ள கூட ஆண்டவர் இப்போ எப்படிப்பட்ட தலைவர் எழுமணும்னு விரும்புகிறார் தெரியுங்களா? பவுலை போன்ற தலைவர் எழுமணும்னு விரும்புகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் நான் நினைக்கிறேன், 3ஆம் மாடியில் ஒரு நாள் இரவு பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த மாடியில் ஒரு ஜன்னலில் ஐத்திகன்னு ஒரு வாலிபன் உட்காந்துருந்தான். அவன் பாருங்க, பாதி தலையை வெளியும் காலை உள்ளேயும் உட்க வச்சுட்டு அவன் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தான். திடீர்னு பவுலுடைய பிரசங்கத்தில் அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு. சில நேரங்களில் நாம் பிரசங்கிக்கும் போது சில பேர் தூங்குவாங்க. எனக்கு ஆரம்ப காலங்களில் இந்த பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அதாவது பிரசங்கம் பண்ணால் நிறைய பேர் தூங்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பயப்படுறேன், ஏன்னா நிறைய பேர் தூங்குறாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து சொன்னார், பவுல் பேசும்போதே தூங்கினாங்க, அதனால் கவலைப்படாத. பவுல் பேசும்போதே தூங்குவாங்கன்னா நீ பேசும்போது தூங்க மாட்டாங்களான்னு கேட்டார். அதோடு நான் சந்தோஷமாயிட்டேன். ஆமென். நம்மலாம் எப்படின்னா, நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா கவலை வந்துடும், ஆனால் அதே எதிர் வீட்லேயும் கரண்ட் இல்லைன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். ஹலோ, எதிர் வீட்டில் போய் கரண்ட் இருக்குதான்னு கேட்போம், அங்கேயும் கரண்ட் இல்லைன்னா நமக்கு நிம்மதி இல்லை. அவங்க மட்டும் கரண்ட் இருக்குதுன்னா நமக்கு கஷ்டமாயிடும். எல்லா வீட்லையும், நம்ம வீட்டில் கரண்ட் இல்லாத மாதிரி எல்லா வீட்லையும் கரண்ட் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக அந்த நாளை கழிக்க முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கித்தபடி தூங்கினான். அவன் பாருங்கள், அவன் 3ஆம் மாடியிலேருந்து கீழே விழுறான். விழுந்த உடனே என்ன நடக்குது தெரியுங்களா? அவன் மரித்து போய் விட்டான். பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த வாலிபனை கட்டி அணைத்து கொண்டு அவனை மீண்டும் உயிரோடு எழுப்பி மீண்டும் 3ஆம் மாடிக்கு கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட தலைவர்களை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட தலைவருங்க? விழுந்து போனவர்களை மீண்டும் கட்டி அணைத்து அவர்களை மீண்டுமாக உயிர் பெறச் செய்து அவர்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிற தலைவர்களை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சில பேர் விழுந்து போனவங்கள கொஞ்சம் உயிர் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கு செத்து போயிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் உயிராச்சும் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கொஞ்சம் உயிர் கூட ஏன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க விழுந்து போன காரியத்தை பேசி அவங்கள சாகடித்து கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? புதைச்சி அடக்காரதெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அந்த வாலிபனை கட்டி அணைத்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆட்களை பரிசுத்தாவின் எதிர்பார்க்கிறார். திருச்சபைகளுக்குள்ளே தேவனுடைய ஊழியர்களை உருவாக்குகிற, அதே போல தேவனுடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிற ஆட்களை பரிசுத்தாவின் எதிர்பார்க்கிறார். சரி, எலிசா வெறும் ஆலோசனை கொடுக்கிறவன் மட்டுமல்ல, அவன் தோள் கொடுக்கனாக இருந்தான். இப்போ இந்த தீர்க்கதரிசி புத்தர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவனே நாம் இங்கே குடியிருப்பதற்கு நமக்கு இடம் போதுமானதாக இல்லை, கொஞ்சம் நாம் விரிவு பண்ணுவோம், நம்முடைய வீடுகளை நம்ம கட்டி விரிவு பண்ணுவோம், இந்த பைபிள் காலேஜை நம்ம விரிவு பண்ணுவோம், இந்த பாடசாலை விரிவாக்குவோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. உடனே அவர் சரி விரிவு பண்ணலாமேன்னு சொல்லி புறப்பட்டு வந்த பொழுது யோர்தானுக்கு அருகிலே நிறைய மரங்கள் இருந்தபடினாலே அங்கே இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய வேதாம கல்லூரிகளை விரிவுபடுத்துகிற வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒருத்தன் என்ன செய்கிறான்னா மரத்தை வெட்டின்னு இருக்கிறான் பாருங்க. மரத்தை வெட்டி முடிக்கிற சமயத்திலே வேதவசனம் சொல்லுகிறது, அந்த கோடரியினுடைய அந்த இரும்பு, அதாவது அந்த தலை பகுதி இருக்கிறது அல்லவா, அந்த கோடரியினுடைய முனை அது யோர்தான் நதியில் போய் விழுந்துருச்சுன்னு வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் யோர்தான் நதியில் விழுந்து போச்சு. யோர்தான் நதியில் விழுந்துச்சுன்னா நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா யோர்தான் நதி தெளிவான நதி அல்ல.
அது கண்ணாடி கடல் மாதிரிலாம் கிடையாது. சில இடங்கள்லாம் சில ஆறுகளில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் போட்டிங்கன்னா, அல்லது சில கடல் பகுதியில் ஒரு பொருளை போட்டிங்கன்னா, நீங்கள் மேலிருந்து பார்த்தாலே அந்த பொருள் அங்கே இருக்குது தெரியும் இல்லையா? சில தண்ணி தொட்டிகளில் நம்ம பொருளை போட்டோம்னா மேலிருந்து பார்த்தாலே தெரியும். ஆனால் யோர்தானில் ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா தெரியாது. காரணம் என்னவென்றால் அது கலங்கின தண்ணி மாதிரி ஓடும் யோர்தான் நதி. நான் நேரடியாக பார்த்தது நான் சொல்லுகிறேன். ஆகவே தான் நாகமான பார்த்து எலிசா, நீர் போய் யோர்தானிலே 7 தரம் முழுகுன்னு சொன்னபோது அவர் கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க ஊரில் ஒரு 2 நதி இருக்குது, ஆப்னா பார்பார்னு 2 நதி இருக்குது. இதை விட நல்ல நதி அவைகள், இதை விட சுத்தமான நதிகள் அவைகள், இதை விட நல்ல தண்ணி அது. அவன் என்ன யோசித்தான்னா, வெறும் 7 முறை முழுகிறதா இருந்தால் நான் ஏன் இந்த கலங்கி போன தண்ணியில் வந்து முழுகணும்? நான் பேசாமல் அந்த தண்ணியில் 7 முறை முழுகியிருப்பேனே, நான் சுகமடைஞ்சிருப்பேனேன்னு சொல்லி அவன் வருத்தப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். என் அன்பானவளே, யோர்தான் நதி அப்படிப்பட்ட ஒரு நதி. சரி, இந்த இரும்பு துண்டு கோடையினுடைய முனை விழுந்து போன உடனே இவன் ஓடி போனான் எலிசா கிட்ட. சொல்கிறான், தகப்பனே, நான் அதை இரவலா வாங்கினேன், இப்பொழுது நான் இரவலை திரும்பி கொடுக்கணும். ஏனென்றால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இரவலா ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அதை திரும்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலைன்னா அதற்காக நீங்கள் அதற்கான விலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்கிற காரியம். இவன் பைபிள் காலேஜில் படித்ததுனால நியாயப்பிரமாணத்தெல்லாம் படிச்சிருக்கிறாங்க அவங்க. ஆகவே இந்த காரியத்தை சொல்கிறாங்க. எலிசா கேட்குறாரு, எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. குறிப்பிட்ட இடத்த காண்பிக்கிறாங்க. அப்போ பைபிள் சொல்லுது, ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்தை விழுந்த இடத்துல எலிசா எறிந்தாராம். விழுந்து போன அந்த இரும்பு துண்டு கோடையினுடைய முனை மிதந்து மேலே வந்தது என்று வாசிக்கிறோம். என் அன்பானவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கோடையினுடைய முனை விழுந்து போன பிறகு அதை மீண்டும் தூக்கி எடுப்பதற்கு ஒரு மரத்துண்டை எலிசா போடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னைக்கு நான் சொல்கிறேங்க, கடவுள் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி அவன் சொன்னான் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டு, அந்த மாணவன் சொன்னான் இல்லையா, அதாவது இந்த இரும்பு துண்டு, இந்த கோடரியானது இரவலாக வாங்கப்பட்டதுன்னு சொன்னா இல்லையா, அதை போல கர்த்தர் நமக்கு நிறைய விஷயங்களை இரவலாக கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமேன். நான் சொன்னதை புரிந்தவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, இந்த உலகத்திற்கு அன்பானவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு செல்வதற்கு சில காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஒன்றை நான் சொல்கிறேன், இதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். இது எல்லாமே இரவல் மாதிரி தான். இரவல்னா என்ன? ஒத்தட்ட வாங்கி கொஞ்ச நேரம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், திருப்பி அதை பத்திரமா கொடுத்தணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வரங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்ற இரவல் மாதிரிங்க. நிச்சயமாகவே திரும்ப நாம் தேவனிடத்தில் அதை கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நான் சொன்னது புரிய நான் நினைக்கிறேன். அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் சரியான விதத்தில் பயன்படுத்தி நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா பாடக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்லா வாசிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இசைக்கருவிகளை மீட்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா பேசக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வேறு சில ஆற்றல் உங்களுக்கு இருக்கலாம், நல்லா வரையக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வேறு சில தொழில்நுட்ப அறிவு உங்களுக்கு இருக்கலாம். எந்த அறிவு, எந்த ஞானம் இருந்தாலும், எந்த அறிவு இருந்தாலும் சரி, இது எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. இன்றைக்கி நீங்கள் பெற்றிருக்க ஐஸ்வர்யம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. யோபு சொல்கிறாரு, நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும், நீங்கள் நிர்வாணியாக வந்தேன்றது 100% உண்மை. பாருங்கள், நீங்களும் நான் எப்படி வந்தோம், நிர்வாணியாக வந்தோம். அதாவது என் அன்பானவர்களே, நாம் பிறக்கும் பொழுதே எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வரல. பிறக்கும் போதே வீடோடு வரல, பிறக்கும் போதே காரோடு வரல, பிறக்கும் போதே நாம் ஆஸ்திகளோடு வரல, பிறக்கும் போதே ஞானத்தோடு வரல. நாம் பிறக்கும் போது ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம். நடுவில் கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தது காரணம் என்ன தெரியுமா? அதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு தான். ஆனால் சில நேரங்களிலே தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை, தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை, தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் இழந்து போய்விடுகிறோம். ஏதோ ஒரு அறியாமை நிமித்தமாய், ஏதோ ஒரு தவறு நிமித்தமாக நாம் இழந்து போயிடுறோம். ஒன்றை மட்டும் சொல்கிறேங்க, அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை இழந்து போனேன்னு நீங்கள் யோசித்து புலம்பிக் கொண்டிருப்பீன் என்று சொன்னால், நான் என் ஊழியத்தை இழந்துட்டேன், என் ஜனங்களை இழந்து விட்டேன், அல்லது என் வரத்தை இழந்து விட்டேன், என் கிருபைகளை இழந்து விட்டேன், என் மேலே கர்த்தர் வைத்த அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன், கர்த்தனை கொடுத்த அழைப்பை நான் இழந்துட்டேன் நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் எப்படி மாறாதவரோ அவருடைய கிருபை வரங்களும் கூட மாறாதவைகள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்கள் இழந்துட்டேன்னு நினைக்கிறத
திரும்பவும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய ஊழியத்தில் அவர் பயன்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? திரும்ப தருவார் உங்களுக்கு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. திரும்ப உங்களுக்கு நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப தருவார். என் அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இழந்ததை திரும்ப தருவார். பாருங்க, எலிசாவினுடைய இந்த காரியம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. பைபிள் சொல்லுது, அந்த கோடரியை இரவலாக வாங்கினவன் கடைசியில் அதை இழந்து போனான். எலிசா வர்றாரு. எதனால் அந்த கோடரி மீண்டும் மேலே வந்ததாம்? ஒரு மரத்தை வெட்டி போட்டார். அந்த மரத்தினாலே அந்த கோடரி மிதது என்று வாசிக்கிறோம். நீங்கள் நான் சொல்கிறேன், இங்கே ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்னன்னு சொன்னால், எப்படி அந்த கோடரி இரவலாக ஒருத்தன் வாங்கி அதை இழந்து போனானோ, அதை போல தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பொழுது அவன் கையில் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆதாம் நிறைய ஆசீர்வாதங்களால் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் நடந்த காரியம் என்ன? என் அன்பானே, ஆதாம் செய்த தவறி நிமித்தமாக எல்லாவற்றையும் ஆதாம் இழந்து போயிட்டார். தேவன் ஆதாம் கொடுத்த அதிகாரம், தேவன் ஆதாம் கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் ஆதாம் கொடுத்த நித்திய ஜீவன், தேவன் ஆதாம் கொடுத்ததான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை ஆதாம் இழந்துட்டு, நோய் இல்லாத வாழ்வு, வெற்றி உள்ள வாழ்வு, ஐஸ்வர்யம் உள்ள வாழ்வு, சாபம் இல்லாத வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, மகிமை நிறைந்த வாழ்வு, தேவனுடைய சஞ்சரிக்கிற வாழ்வு, இது எல்லாவற்றையும் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே தவறின் நிமித்தமாக இழந்து போய்விட்டான். அந்த கோடரி அவன் இழந்து போன மாதிரி ஆதாம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டாரு. ஒன்றை நான் சொல்கிறேன், மீண்டும் அந்த கோடரியை மேலே கொண்டு வருவதற்கு, ஆழத்திலே கிடந்த அந்த கோடரியின் இரும்பு துண்டை யாராலும் வெளியே கொண்டு வர முடியாத அந்த கோடரியுடைய இரும்பு துண்டை கொண்டு வருவதற்கு ஒரு மரம் விழுந்தது போல, ஒரு மரம் யோர்தான் நதிக்குள் வந்தது போல, என் அன்பா, அந்த மரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை காண்பிக்கிறதாக இருக்கிறது. உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஆதாம் இழந்தது எல்லாவற்றையும் திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. மரத்தை எலிசா போட்டதனுடைய அடையாளம் என்ன? அந்த மரம் சிலுவையை காண்பிக்கிறதாக இருக்கிறது. சிலுவையின் மூலமாக நாம் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆமெனை காணுமே. வேதவசனம் சொல்லுது, சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது இயேசுவை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் எடுக்காததை நான் திரும்ப கொடுக்க வேண்டியதாயிற்றுன்னு ஒரு வசனம் இருக்குது பாருங்க. எடுத்து சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் எடுக்காததை திரும்ப கொடுக்க வேண்டியதாயிற்றுன்னு இயேசு கிறிஸ்து பற்றி ஒரு தீர்க்கதரிசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அன்பானவர்களே, அவர் எடுக்காததை திரும்ப கொடுத்தார். அவரால் நம்மகிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை எடுத்தார் கிடையாது. அவர் எடுக்கலை, ஆனால் அவர் தான் ஆசீர்வாதத்தை திரும்ப நம்ம கொடுத்தார். ஒரு ஆமீனை காணுமே. அவரால் நம்மகிட்ட இருந்து அதிகாரத்தை எடுத்தார் கிடையாது, ஆனால் அவர் எடுக்கலை, அவர் அதிகாரத்தை நமக்கு திரும்ப கொடுத்தார். எடுக்காததை திரும்ப நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். எடுக்காதது அதாவது இயேசு கிறிஸ்து எடுக்காததை அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது என்னன்னு யோசிக்கிறீங்க. ஒருவேளை அன்பானவர்களே, என்னை கேட்கிற உங்கள் வாழ்க்கை நிறைய இழந்து போயிருக்கலாம். பாஸ்டர், நான் கடந்த காலங்களில் செய்த தவறுகளின் நிமித்தமாக என் வீட்டை நான் இழந்துட்டேன் பாஸ்டர். கடந்த காலத்தில் நான் செய்த தவறின் நிமித்தமாக என்னுடைய குடும்பத்தை நான் இழந்துட்டேன் பாஸ்டர். கடந்த காலத்தில் நான் செய்த தவறின் நிமித்தமாக நான் இன்னென்ன காரியங்கள் எல்லாம் இழந்துட்டேன். கடவுள் எனக்கு எவ்வளவோ கிருபைகளை கொடுத்திருந்தார், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தார், எவ்வளவோ நன்மைகளை நான் பெற்றிருந்தேன். ஆனாலும் நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன். இப்போ ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களா? நிர்வாணி என்கிற நிலையில் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். திரும்பவும் உங்களை அலங்கரித்து, திரும்பவும் நீங்கள் இழந்ததை உங்களுக்கு கொடுத்து, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பட்சித்த வருஷங்களுக்கு சரியாக திரும்பவும் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு அற்புதமான தேவன் உங்களுக்கு உண்டு. அவர் உங்களை கைவிட மாட்டார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க இழந்தது என்னங்க? ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமேன், ஆமேன். ஒருவேளை வீட்டை இழந்திருப்பீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீட்டை தருவார். நல்ல வாகனங்கள் இழந்தீங்களா? நான் இது வெறும் உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை மட்டும் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய நன்மைகள் எதுவாக இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா. நான் ஆரம்ப காலங்களில் நிறைய நேரம் ஜபிக்கிற ஒரு கிருபை பெற்றிருந்தேன் பாஸ்டர். இப்போ இல்லைன்னு சொல்கிறீங்களா? திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு அல்லேலூயா. நான் வல்லமை பெற்றிருந்தேன் பாஸ்டர், நான் சொன்ன பிசாசு ஓடும், இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்கிறீங்களா? திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். என் அன்பானவர்களே, நீங்கள் எதை இழந்து போயிருக்கிறீங்க? நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன் பாஸ்டர், நான் சொன்னேன்னா கரெக்டாக நடக்கும், இப்போ என்னால் அது சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்கிறீங்களா? திரும்ப உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். சிம்சோன் தான் இழந்த வல்லமையை மரண தருவாயில் இருந்து தேவனே என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் எதை இழந்து போயிருக்கிறீங்க? மோசே
ஒரு நாள் ஒரு காரியத்தை இழந்து போயிட்டார். என்ன தெரியுங்களா? ஜனங்க ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தினதுனால ஒரு நாள் நிதானத்தை இழந்துட்டு பைபிள் சொல்லுது, கண்மலையை பார்த்து பேசுனா கண்மலை என்ன செஞ்சானா? அடித்தார்னு வாசிக்கிறோம். நிதானத்தை மோசே இழந்துட்டார். என் அன்பானவர்களே, அதனால் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. உன்னை காரியத்தை சொல்லுறேன், மோசே நிதானத்தை இழந்ததினால் கானான் தேசத்தை இழந்தான். ஆனால் நிரந்தரமாக தேவன் அதை இழக்க விடவில்லை. இயேசு வந்து மோசையை மீண்டும் மறுபமலையிலே கானானுக்குள்ளே அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இழந்ததை திரும்ப தருவாருங்க. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவம் செய்த பொழுது அவன் தன் சிங்காசனத்தை இழக்க வேண்டியதாக இருந்தது, தன் பிள்ளைகளை இழக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நிரந்தரமாக தேவன் பிள்ளைகளையும் சிங்காசனத்தை இழக்கும்படி அனுமதிக்கவில்லை. மீண்டும் அவனுக்கு சிங்காசனத்தை மீண்டும் தாவீதுக்கு சிங்காசனத்தை கொடுத்தார். அந்த கர்த்தர் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாக, தவறுகளின் நிமித்தமாக சில காரியங்களை இழந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க. நீங்கள் இழந்ததெல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இழந்து போன வல்லமையை திரும்ப உங்களுக்கு தருவார். ரெண்டாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல்ல இழந்து போன வல்லமையை தருவார். ரெண்டாவது இழந்து போன சுகம், செழிப்பு, சமாதானம் இவைகளை தருவார். சொல்லுங்க, இழந்து போன வல்லமையை தருவார், இழந்து போன சுகம், செழிப்பு, சமாதானத்தை அவர் திரும்பவும் தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு புத்தகம் யோபின் புஸ்தகம் இல்லையா? வேதத்தில் சோதனை அப்படின்னாலே உடனே நமக்கு ஞாபகம் வர்ற மனுஷன் யாருன்னு சொன்னால் யோபு தான். சில நேரங்களில் வாழ்க்கையில் ரொம்பவும் அடிப்பட்டவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா, யோபு போல சோதிக்கப்படுறாருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே யோபு போல் நமக்கு தெரிஞ்சு யாரும் சோதிக்கப்பட்டதா எனக்கு தெரியல. உங்களை எத்தனை பேருக்கு, அன்பானவர்களே, உங்களை எத்தனை பேருக்கு 7000 ஆடு இருந்து எல்லாம் செத்து போயிருக்குது? அப்படியெல்லாம் யாருமே கிடையாது இல்லையா? ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம யோபு போல் பாடுபடுறோம் பிரதர் அப்படின்னு சிலர் சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த யோபின் புஸ்தகமானது வெறும் சோதனைகளை பற்றியே சொல்லுகிற புத்தகம் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். உண்மை அதுவல்ல. இந்த யோபின் புஸ்தகத்திலே பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, யோபின் புஸ்தகத்தில் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற உத்தமர்கள் இருக்கிறாளா என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு நோக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடவுள் வந்து பார்க்குறார் இந்த பூமியை. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு பின்பற்றவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்தார் ஒரு மனுஷனை, அவர் தான் யோபு. ஆகவே தான் யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஊர்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாயிருந்தான் என்று. தம்மை உத்தமமாய் தேடல் உண்டோ என பூமியை நோக்கி பார்க்கிற ஒரு தேவனை நாம் இங்கே பார்க்கிறோம். ரெண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்பவுமே தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய ஜனங்களுடைய குடும்பங்களுக்கும் தேவனுடைய மனிதர்களுக்கும் தேவ மனிதனுடைய குடும்பங்களுக்கும் பிசாசு எதிராக நின்று அவங்கள டார்கெட் பண்ணுறான். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், அவன் டார்கெட் பண்ணாலும் சரிங்க, தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு ஆமென். நீங்கள், நான் சொல்கிறேன், பிசாசு உங்களை டார்கெட் பண்ணுறான் பிரதர் நினைக்கிறீங்களா? டார்கெட் பண்ணட்டும். டார்கெட் பண்ணாலும் அச்சீவ் பண்ண முடியாது. ஹலோ, டார்கெட் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள்? அச்சீவ் பண்ண முடியாது. உங்களை டார்கெட் பண்ணலாம், உங்களை அடிக்கணும்னு நினைக்கலாம். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் கேட்டார், என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னாரு. அவருக்கு தெரியும் இவன் நிறையா எப்போவுமே அவனை தான் யோசனை இருக்கிறான்னு தெரியும். கவனம் வைத்தாயோன்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஆமாங்க, நீங்கள் அவனை ஆசீர்வச்சிருக்கிறீங்க, அதனால தான் அவனுக்கு பயப்படுறான். நீர் அவனையும் உன் குடும்பத்தை சுற்றி வேலி அடித்திருக்கிறீன்னு சொல்கிறான். ஏற்கனவே ஒரு முறை ட்ரை பண்ணான் பாருங்கள் சாத்தான். யோபனுடைய குடும்பத்தை தொடணும்னு ட்ரை பண்ணால் முடியல. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு பெரிய ஃபென்ஸ் போட்டிருக்கிறாரு, ஒரு பெரிய வேலி அடிச்சிருக்கிறாரு. என்னை கவனிங்கள் அன்பானவளே, பிசாசு யோபின் குடும்பத்தை டார்கெட் பண்ணான். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஜனங்களையும் தேவனுடைய மனிதர்களையும் தேவனுடைய மனிதனுடைய குடும்பங்களையும் பிசாசு டார்கெட் பண்ணுறான். ஆனால் அவனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்மை காக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிற யோபின் புஸ்தகமானது தேவனுக்கு சாத்தானுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்குறாரு, எங்கேருந்து வர்றேன்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் பூமி எங்கும் சுற்றி வருகிறேன் அப்படின்னு சொன்னான். கவனிச்சிங்களா நீங்கள்? பூமி எங்கும் சுற்றி வர்றானா, பூமி எங்கும் சுற்றி வர்றானா.
நிறைய நேரங்களில் இந்த வசனத்தை படித்து நிறைய பேர் பயப்படுறது என்னென்னா, பிசாசு பூமி எங்கும் சுற்றி வர்றானா பிரதர் அப்படின்றாங்க. சரி வந்துட்டோம், அதில் என்ன இருக்குது? இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரில பிரதர், நம்ம ஏரியாவில் இருக்கிறானான்னு தெரில பிரதர்னு பயப்படுறாங்க. ஹலோ, பூமி எங்கே பிசாசு சுற்றி வந்தால் என்ன இருக்குதுங்க? ஒரு பக்கம் பிசாசு பூமி எங்கே சுற்றி வந்தாலும் வசனம் இப்படி சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுன்னு. பிசாசு மட்டுமே சுற்றலை, கர்த்தருடைய கண்களும் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. பயப்படாதுருங்க, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லை. ஒரு அல்லேலூயாவை காணுமே. சரி என் அன்பானவர்களே, அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, எங்கே போனான்? நான் பூமி எங்கே சுற்றி திருந்து வர்றேன்னு சொன்னான். என் அன்பான, ஏன் பூமி எங்கே சுற்றி திருறான் தெரியுங்களா? அவனால் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதாவது ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறவர். யோபு ஆபிரகாமுடைய காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான். ஆபிரகாமும் யோபும் ஒரே காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் என்று வேத பண்டிதர் சொல்கிறார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறதையும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இடைபெறுறதையும் நம்ம பார்க்குறோம். அதே யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் யோபு பற்றி கர்த்தர் பேசுகிறதையும் பார்க்குறோம். ஒரே நேரத்தில் கர்த்தரால் ஆபிரகாம்கிட்டையும் பேச முடியும், யோபுகிட்டையும் பேச முடியும். ஒரு ஆமென். ஒரே நேரத்தில் அவரால் அன்பானவர்களே நம்மக்கிட்டையும் பேச முடியும். ஒரே நேரத்தில் நாம் பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிற இன்னொருத்தையும் கர்த்தரால் பேச முடியும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த நேரத்தில் உங்ககிட்ட கர்த்தர் பேசின்னு இருக்கிறாரு. உங்ககிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுகிறாரா? இல்லை, இதே நேரத்தில் நிறைய பேர்கிட்ட உலகத்தின் முழுவதும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு. நம்முடைய தேவன் சர்வ வியாபியாக இருக்கிறார். ஒரே நேரத்தில் அவரால் அமெரிக்காவில் இருக்க முடியும், அதே நேரத்தில் அவர் அகராவரத்துலேயும் இருக்க முடியும். ஒரு ஆமீனை காணுமே. அமைஞ்சக்கர்லேயும் இருப்பார், அமெரிக்காவிலையும் இருப்பார் ஆண்டவர். ஆனால் பிசாசனால் அப்படி கிடையாது. இந்த நேரத்தில் அவன் ஒருவேளை அமைஞ்சக்கரில் இருந்தான்னா அவனால் அமைஞ்சக்கரில் மட்டும்தான் இருக்க முடியும், அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்க முடியாது. ஆனால் தேவனாலே ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் வெற்றிருக்க முடியும். அவர் சர்வ வியாபி. ரெண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், பிசாசு சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல. எப்படிங்க சொல்கிறீங்க? ஒருவேளை சர்வ வல்லமை அவனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கர்த்தர் போட்டதான் வேலி என்ன பண்ணியிருப்பான்? அவன் உடச்சி யோபுவை உண்டிலன்னு ஆக்கிட்டு இருக்க முடியும். சர்வ வல்லமை இல்லாததுனால தான் கடவுள் போட்ட வேலியை அவனால் மேற்கொள்ள முடியல. ஆனால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது என் அன்பானவர்களே, பிசாசு என்ன யோசித்தான்னா, யோபுவை தொட்டு யோபுடைய குடும்பத்தை அழிச்சா யோபு வாயத்தை வந்து கடவுளை சபிப்பான்னு சொன்னான். ஆகவே தான் யோபுடைய மனைவியின் மூலம் பேசினான். நல்லா கவனிங்க, அன்னைக்கு ஏவாள்கிட்ட ஒரு சர்பத்தின் மூலம் பேசினான் இல்லையா? இங்கே யோபுக்கிட்ட அவங்க மனைவி மூலம் பேசுகிறான். என்ன சொன்னாருங்களா? யோபுடைய மனைவி, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருப்பணும், இன்னும் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறியா? எல்லாமே போச்சு, இது வரைக்கும் ஜோம் பண்ணி தான் எல்லாம் போச்சு, ஓடி ஊழியம் பண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறியா? இன்னும் ஊழியம் பண்ண போறியா? இன்னும் சபைக்கு போயிருக்கிறியா? சபைக்கு போய் என்னத்தை வாரிக்கணும்? நீ இன்னும் என்னத்தை பெருசாக செய்ய போகிற? இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் இருப்பானேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னா. என்ன சொன்னா பாருங்க, சூசைட் பண்ணி செத்து போயான்னு சொன்னான். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, தேவனை தூஷிப்பது என்பதும் யோபுவுக்கு முடியாத காரியம், தற்கொலை செய்து கொள்வது என்பதும் யோபுவுக்கு முடியாது. ஆனால் ரெண்டுமே பாவம் யோபுக்கு தெரியும். தேவனை தூஷிப்பது எப்படிப்பட்ட பாவமோ அதே போல் தற்கொலை செய்து கொள்வதும் பாவம். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சூசைட் பண்ணிக்குவோம், அதான் முடிவுன்னு. கிடையாது. தேவனை தூஷிப்பதற்கு நிகரான ஒரு பாவம் தற்கொலை செய்து கொள்வது. நிறைய பேர் கடவுளெல்லாம் தூஷிக்க மாட்டாங்க, ஏன்னா பயம், கடவுளை போய் எப்படிங்க தூஷிக்கிறதுன்னு. ஆனால் தற்கொலை சர்வசாதாரணமாக பண்ணிக்குவாங்க. என் அன்பானவர்களே, பிசாசுடைய தந்திரங்களிலே ஒன்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சில சோதனைகளினாலே பிரச்சனைகளினாலே ஏன் நான் வாழணும் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அது பிசாசுடைய எண்ணம். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய தலைக்கு மேலே ஒரு வானவில் இருக்கிறது, பயப்படாதீர்கள். நோவாவுடைய பேழைக்கு மேலே ஒரு வானவில் இருந்தது. அந்த வானவில் என்ன சொல்லுது தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று நினைக்காது நோவா, இதோ ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு மேலே ஒரு வானவில் இருக்குதுங்க. அந்த வானவில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான் அந்த வானவில். நோவாவுடைய பேழைக்கு மேல் இருந்த வானவில்லை போல இயேசு என்கிற வானவில் உங்களுக்கு மேலே இருக்கிறாருங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை கொடுக்க முடியும் என்று இந்த மாலை நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா என் அன்பானவர்களே? அப்போது
மனைவியின் மூலம் ஒரு சோதனை வருது, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லி. பிசாசு என்ன யோசித்தான்னா, இப்படி யோபுவை சொன்னால் யோபு ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டா, ஆசீர்வாதங்களை இழந்துட்டா, கடவுளை தூஷிப்பாருன்னு நினச்சான். ஆனால் யோபு தூஷிக்கவில்லை. கர்த்தருக்கு தெரியும் யோபு தன்னை தூஷிக்க மாட்டான் என்று. என் அன்பானவர்களே, தேவன் சர்வஞானம் உள்ளவர், எதிர்காலத்தில் நடக்க போகிறத முன்கூட்டி அறிந்தவர். பிசாசுக்கு எல்லாமே தெரியாது. நிறைய பேர் நினைக்கிறது என்ன, எல்லாமே தெரியுங்க பிசாசுக்கு அப்படின்வாங்க. கிடையாதுங்க, எல்லாம் தெரியாது. இன்னும் சொல்லட்டுங்களா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே அவங்ககிட்ட சொன்னால் தான் அவனுக்கே தெரியும். நீங்கள் வாயை திறந்து ஏதாவது சொன்னீங்கன்னா தான் அவனுக்கு தெரியும். ஆகையினால தான் நம்முடைய ஜெபங்களை அதிகமாக அந்நிய பாஷையில் ஜெபிப்பது மிகவும் ஆசீர்வாதமான. ஏன்னா அந்த பாஷை தேவனுக்கு மட்டும்தான் புரியும், அது பிசாசுக்கும் புரியாது, மனுஷருக்கும் புரியாது. ஒரு ஆமென். பரிசுத்த சில நேரங்களில் அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்க சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? சில ரகசியங்களை பிசாசு அறிந்து கொள்ளக்கூடாது, அவன் பெரிய தடையாக இருப்பான் என்று தேவன் அறிவார். ஆகவே தான் தேவன் அந்நிய பாஷையில் ஜெபிக்க வைத்து அந்த காரியங்களை, பிசாசுக்கு அது ரகசியமாகவே இருக்கும் கடைசி வரைக்கும், ஆனால் கர்த்தருக்கு மட்டும் அந்த காரியம் தெரியும். ஒரு ஆமென். அந்த காரியங்களை வெற்றியாக அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே கவனியுங்கள், தேவன் சர்வவியாபி, பிசாசு சர்வவியாபி அல்ல. தேவன் சர்வஞானம் உள்ளவர், பிசாசு சர்வஞானம் உள்ளவன் அல்ல. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், பிசாசு சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல. என் அன்பான இந்த காரியத்தை நம்ம யோபில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தேவ மனிதன் மதவாதிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவான் என்பதையும் நாம் பார்க்க முடியும். பெரும்பாலும் தேவனுடைய வார்த்தை போதிக்கும் பொழுது நம்ம எதிர்க்கிறவங்க யாராக இருப்பாங்க தெரியுங்களா? தேவனுடைய மனிதர்கள் அல்ல, மதவாதிகள் தான் எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நிறைந்த போதனையை எதிர்த்தவர்கள் மதவாதிகள். அல்லேலூயா. சராசரி மனுஷன்லாம் எதிர்க்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, ஒரு போதனையை, அதாவது தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற, சத்தியத்தை போதிக்கிற ஒரு இடத்துல ஒருத்தன் அதை எதிர்க்கிறான்னு சொன்னால் அவன் யாராக இருக்கணும்னு சொன்னால், அவன் ஒருவேளை கிறிஸ்தவன் பேர் வச்சுருக்கலாம், அவன் ஒரு மதவாதியாக இருப்பாங்க, அவர் ஒரு மதவாதியாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் எதிர்ப்பாங்க. என் அன்பானவர்களே, இப்படி பல்வேறு காரியங்களை நான் சொல்கிறேன், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவ திட்டங்கள் எல்லாம் ஒருபோதும் நம்முடைய தீமைக்கானதல்ல, அவை நன்மைக்கானதாக எதுவானதாக இருக்குது. யோபினுடைய ஆரம்பம் ஆசீர்வாதமாக இருந்தது, அவன் மத்திய காலங்கள் மிகவும் போராட்டமாக இருந்தது, ஆனால் முடிவை தேவன் மகிமையாக முடித்தார். ஒன்றை சொல்லுகிறேன், ஆரம்பத்தில் யோபு, என் அன்பானவர்களே, தேவனுக்கு பயந்தவர். முடிவிலே யோபு தேவனுக்கு மிகவும் பயந்தவர். ஆரம்பத்தில் யோபு, கவனிங்க, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். முடிவிலே யோபு தேவனால் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆரம்பத்தில் யோபுவுக்கு 7000 ஆடுகள் இருந்தது, அதை இழந்து போயிட்டார். முடிவில் யோபுவுக்கு 14,000 ஆடுகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஆரம்பத்தில் யோபுவுக்கு 3000 ஒட்டங்கள் இருந்துச்சு, முடிவில் 6000 ஒட்டங்களை கர்த்தர் கொடுத்தாரு. ஆரம்பத்தில் 1000 காளைகள் இருந்தது, முடிவில் 2000 காளைகளை கொடுத்தாரு. ஆரம்பத்தில் 500 பெண் கழுதைகள் இருந்தது, முடிவில் 1000 பெண் கழுதைகளை கர்த்தர் கொடுத்தார். என்ன எல்லாமே கர்த்தர் ரட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதித்தார். பாருங்கள், பிள்ளைகளை கூட கர்த்தர் ரட்டிப்பாக கொடுத்தார். நிறைய பேர் கேட்குறது, எங்கெங்க பிள்ளைங்களை கர்த்தர் ரட்டிப்பாக கொடுத்தாரு? யோபுக்குடைய புஸ்தகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 10 பிள்ளைகள் தான் வாசிக்கிறோம். யோபு 42 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 10 பிள்ளைகள் தான் வாசிக்கிறோம். ஏன் ஆடுகளை ரட்டிப்பாக கொடுத்தவர், மாடுகளை ரட்டிப்பாக கொடுத்தவர், பிள்ளைகளை மட்டும் 20 பிள்ளைகளாக கொடுக்கலன்னா? யோபுவுக்கு மொத்தம் 20 பிள்ளைங்க தான். பூமியில் 10 பிள்ளைங்க, பரலோகத்தில் 10 பிள்ளைங்க. ஆமேன். இந்த ஆடு மாடெல்லாம் ஏன் திரும்ப கொடுத்தாருன்னா, பூமியில் 7000 ஆடுகள், பரலோகத்தில் 7000 ஆடுகள்லாம் கிடையாது. பூமியில் 7000 ஆடுனா பூமியிலேயோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் பிள்ளைங்க அப்படி அல்ல, அந்த 10 பிள்ளைகளும் பரலோகத்திலே இருந்தார்கள். ஆக பரலோகத்தில் 10 பிள்ளைங்க, பூலோகத்தில் 10 பிள்ளைங்க, மொத்தம் அவருக்கு 20 பிள்ளைகள். ஆனால் மனைவி மட்டும்தான் 1. ஒரு ஆமேன். இந்த அம்மாவை கூட ஆண்டவர் கடைசி நேரத்தில் சரி பண்ணிட்டாருங்க. ஆரம்பத்தில் அந்த அம்மாவுடைய வாய் சரியில்லை. அந்த அம்மா எப்படின்னா, ஆசீர்வாதமாக இருக்கிற வரைக்கும் அல்லேலூயான்னு சொல்கிறவங்க, ஆசீர்வாதம் போச்சுன்னு சொன்னால் ஆண்டவரும் வேணாம், ஒன்றும் வேணாம், சர்ச்சும் வேணாம், போகக்கூடாது சர்ச்சுக்கு நம்ம யாரோன்றவங்க, அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தவங்க அவங்க. ஆனால் பின் நாட்களில் யோபனுடைய மனைவியை தேவன் திருத்தினார். அவங்க தான் செய்த தவறுக்காக வருந்தினார்கள். ஆண்டவர் அந்த பிரிந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்த்தார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தவர். கடைசியாக ஒன்று மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, யோபுக்கு 140 வயது வரைக்கும் யோபு சந்தோஷமாக வாழ்ந்தாராம். எத்தனை வயசு? 140 வருஷம் வாழ்ந்தாராம். அப்போனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? 70 வயசில் அவருக்கு சோதனை வந்துச்சு. 70 வயசில் வந்த சோதனை எத்தனை மாதங்கள் இருந்தது சொன்னால் 6 மாதங்கள் இருந்துச்சு. நீங்கள் இந்த யோபின் புஸ்தகத்தை வாசிக்கிறீங்களா, அது வெறும் 6 மாதத்தில் நடந்த காரியம்தான்.
அவருக்கு வெறும் 6 மாதம் தான் அந்த உபத்திரம் இருந்துச்சு. அதற்கு பிறகு தேவன் தலையிட்டார். 70 வயதில் கத்த தலையிட்டார். இப்போ மறுபடியும் ரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறார். வயசை 140 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டார். ஒரு அல்லேலூயா. வயசையும் ரட்டிப்பாக்குனாரு, பிள்ளைகளையும் ரட்டிப்பாக்குனாரு, ஆடு மாடு ஒட்டகம் பெண் கழுதைகள் எல்லாவற்றையும் ரட்டிப்பாக்குனாரு. இப்போ ஆடு பெருகுச்சுன்னா வேலைக்காரங்க பெறுவாங்க. 7000 ஆடுகளுக்கு வேண்டிய மேய்ப்பர்கள் 14,000 ஆடுகளுக்கு இருப்பாங்களா? கிடையாது. வேலைக்காரர்கள் கண்டிப்பாக என்ன ஆகணும்? பெருகி ஆகணும். ஒட்டகங்கள் பெருகுனா வேலைக்காரர்கள் பெருகி ஆகணும். கழுதைகள் பெருகுனா வேலைக்காரர்கள் பெருகி ஆகணும். வேலைக்காரர்களும் பெருகிறாங்க. வேதவசனம் சொல்கிறது, யோபுவை தேவன் திரும்பவும் சந்தித்தவன் ஆசீர்வதித்த பிறகு எல்லாரும் பொன் ஆபரணங்களை கொண்டு வந்தாங்களாம், தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். யூத நபிகள் சொல்கிறார்கள், யோபு ஒரு தங்க வியாபாரி என்று. ஆமென். அவர் தங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாராம். ஆகவே தான் அவருக்கு தங்க காசை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். அவருடைய பிஸ்னஸை கடவுள் ஆசீர்வதிச்சிருந்தாராம். தங்கத்தின் ஆன ஒரு அதனால தான் நீங்கள் யோபின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பொண்ணை பற்றி விஷயம் அடிக்கடி பேசுவார். அவர் சொல்கிறார் இல்லையா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன்லாம் சொல்கிறார் இல்லையா. நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் தங்கத்தை பற்றி விஷயம் நிறைய நீங்கள் படிக்க முடியும். யோபு ஒரு தங்க வியாபாரியாக இருந்தார். அதாவது கோல்டு பிஸ்னஸ் பண்ணாருன்றாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். என் அன்பானவர்களே, தேவன் அவரை ஆசீர்வதித்தார், ரட்டிப்பாய் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நான் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களையும் அவர் ரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எதை இழந்து போயிருக்கிறீங்க? கடந்த மாதங்களில் என்னங்க இழந்திருக்கிறீங்க? நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் அவர் திரும்பவும் தருவார், உங்களை சந்தோஷமாக மாற்றுவார். என்ன இழந்து போயிருக்கிறீங்க அன்பானவர்களே? நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது பாருங்கள். சுகத்தை இழந்துருக்கிறீங்களா? யோபு சுகத்தை இழந்தான், திரும்ப கர்த்தர் கொடுத்தாரு. ஆஸ்தியெல்லாம் இழந்துட்டார், திரும்ப கர்த்தர் கொடுத்தாரு. நீங்கள் நான் சொல்ல என்ன இழந்து போயிருக்கிறீங்க? பிள்ளைகளை இழந்து போனார், திரும்பவும் கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுப்பார், ரட்டிப்பாக கொடுப்பார். நினைத்து பார்க்காத விதத்தில் கர்த்தர் கொடுப்பார். யோபு மரித்து போகலாம், ஆனால் யோபின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். யோபு இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யோபுவை ஆசீர்வதித்த தேவன் இன்றும் நம்மோடு கூட இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் திரும்ப தருவார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை மீண்டும் கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களுக்கு சரியாக திரும்ப நான் உங்களுக்கு அளிப்பேன். கடந்த மாதங்களில் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். வருகிற நாட்களை திரும்ப உங்களுக்கு தேவன் தருவார். விசுவாசிங்க. எப்படி நடக்கும்? இன்னும் கொரோனாவே போலீங்களே, அதுக்குள்ளே எப்படி கர்த்தர் திருப்பி கொடுப்பார்? அப்படிலாம் நீங்கள் விதண்டாவாதம் பண்ணிங்கன்னா ஒன்றும் நடக்காது. அதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன்னு ஆமேன்னு சொல்லுங்க. வார்த்தையை நம்புங்க. வார்த்தையின் மேலே உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்புங்க. என் அன்பானுடைய என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷருக்கு ஒப்பிடுவேன். கொரோனா வரலாம், வெட்டுக்கிளிகள் வரலாம், பச்சை புழுக்கள் வரலாம், பெருவெள்ளம் வரலாம், பெருங்காற்று அடிக்கலாம். ஆமென். ஆனாலும் அந்த வீடு உறுதியாக இருக்கும்ன்றார் ஆண்டவர். நீ நான் சொல்கிறேன், உங்களை எந்த அலைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. வார்த்தை கேட்டு அப்படியே நம்புங்க. இதெல்லாம் நடக்குமாங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒருபோது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இல்லை. என் அன்பானே, மாறாக நான் நம்புகிறேன், என் நேசர் எனக்கு உதவி செய்வார். எல்லாரும் அப்படியே நம்ம ஜப நிலையில் இருப்போம். கடைசியாக ஒரு பாடலை மாத்திரம் பாடிட்ட பிறகு நாம் அப்படியே ஜெபம் பண்ணி முடிப்ப போகிறோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அமெரிக்க தேசத்திலிருந்து பாஸ்டர் சுரேஷ் ஐயா அவங்க அமெரிக்க தேசத்துடைய சமாதானத்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி அதற்காக மாற்றி நாம் ஜெபித்து நாம் நிறைவோடு கூட கடந்து செல்வோம். நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உம்மண்டை வருகிறோம். விசேஷமாக அமெரிக்க தேசத்தின் சமாதானத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரம் அமெரிக்கன் மீது தேசத்தின் மீது இறங்கட்டும். விசேஷமாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்திருக்கிற அந்த தேசத்தின் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான ட்ரம்ப் ஐயாவுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் நீர் தரும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அன்பின் பிரசன்னம் அவரை சூழ்ந்து கொள்வதாக. இந்த தேசத்தில் நல்ல முடிவுகள் எடுக்க தேவரை உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் எழும்பி அந்த தேசத்தை ஆளுகை செய்யட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை கெடுக்க, அந்த தேசத்தின் சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற அந்தகார வல்லமைகளை சபிக்கிறேன். எருசலேமே, உன்னை நேசிக்கிற சுகித்திருப்பான் அந்த வார்த்தையின்படி
சமாதானத்தின் நகரமாக அந்த நகரம் விளங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நேரலையின் வாயிலாக பல்வேறு நாடுகளிலிருந்து பார்க்கிற எல்லார் மீதும் உம்முடைய கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தேசத்துக்காய் மீண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரம் இறங்கட்டும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அற்புதங்களை செய்யும் இயேசுவின் வல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.